அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, லூர்து அன்னை திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுல நிறைய காரியங்களை நம்முடைய தாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம யூடியூப் சேனல் மூலமா இந்த செய்தியை எடுத்துட்டு போ, நிறைய பேருக்கு இந்த லூர்து அன்னை திருத்தலத்தை பத்தி சொல்லு அப்படிங்கிறத எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பணியில நீங்களும் இணையணும். அங்கு போனதுல இருந்தே நிறைய சர்ப்ரைசஸ் எனக்கு காத்திருந்தது. ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்வேன். முதல்ல என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அருட்சகோதரி அங்க இருந்தாங்க. நான் அவங்கள பாட்டின்னு தான் கூப்பிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு சோ ஸ்வீட். பல ஆண்டுகளாக நார்த் இந்தியாவில் உள்ள பார்த்துட்டு இப்போ பிரான்ஸ்ல அங்கு மக்களை வழி நடத்துகின்ற ஒரு வழிகாட்டியாக அங்க என்ன நடந்தது குறிப்பாக இன்னைக்கு நம்ம புக்கில் பார்க்குறோம், அங்கங்கே பார்க்குறோம், நிறைய பேர் லூர்து மாதா காட்சியை குறித்தெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த அம்மா, இந்த சிஸ்டர் நமக்கு சொல்லும் பொழுது அதில் அவ்வளவு அருளும் உண்மையும் ஆசீர்வாதமும் இருக்கிறத இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காணொலி கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு முதலே சொல்லிக்கிறேன். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், ஒரு முறை அல்லது 2 முறை லூர்து மாதா காட்சி கொடுத்துருப்பாங்கன்னு. இல்லைங்க, 18 முறை காட்சி கொடுத்துருக்குறாங்க. பெர்னதத் அம்மாவுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, பல மக்களுக்கு அவங்க காட்சி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல, அந்த 18 முறையிலையும். அப்போ எப்படி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லூர்து மாதாவை கண்டுபிடித்தார்கள், உணர்ந்தார்கள்? ஏன்னா முதல்ல ஒரு பேய் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் அந்த உண்மை நிகழ்வோடு நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் இன்னும் அதிகமாக அன்னை மரியாவை நோக்கி ஆவே மரியா, மரியே வாழ்க, தாயே வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தோணும். கண்டிப்பா நீங்க இந்த காணொலியில கடைசியில அதை நீங்க சொல்லுவீங்க, அதை கீழே கமெண்ட்லையும் எழுதுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவிற்கு இங்கு நடந்த விடயங்கள் மிக மிக அதிகம். கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பெர்னதத் அம்மா கடைசி எப்படி அவங்க சிஸ்டர் ஆனாங்க, ஏன் ஆனாங்க, ஏன் அவங்களுடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது அப்படிங்கிற பல விடயங்களை நம்முடைய அருட்சகோதரி கிறிஸ்டி அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறாங்க. காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு காணொலியா இருக்கும். குறிப்பாக லூர்து அன்னையை குறித்து இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த காணொலி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கண்டிப்பா உங்களுடைய வீட்டு பிள்ளைங்களுக்கு இதை ஒரு கதையா அப்படி சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்க அன்னை மரியாவினுடைய பக்தியில வளரட்டும். ஆவே மரியா, மரியே வாழ்க. காணொலிக்குள்ள போகலாம். நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாடலு. இப்போ நம்ம லூட்ஸை பார்க்கும்போது நிறைய கடைங்க, விதவிதமான ஜனங்க எல்லாரையுமே நம்ம சுற்றி பார்க்க முடியும். ஆனால் மாதா காட்சி கொடுத்த நேரத்தில் இங்கே இருந்த இடம் இப்படி தான். மாதா இந்த கோவிலை தான் 18 முறை பெர்னடெட் அம்மாவுக்கு காட்சி கொடுத்தாங்க. இந்த இடம் மொலின் ஸ்டே போட்டிருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் அம்மா பிறந்தது. அவங்க 10 வருஷம் இந்த பாலி மில் என்ற இந்த மில்லில் மிஷின் அரிசியெல்லாம் அரிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே கெவுரு அரிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. 10 வருஷம் பொறுத்து அவங்க ஏழ்மைக்காக இங்கே வாழ முடியல. இந்த இடத்த விட்டுட்டு அவங்க கேஷோனாக்கா ப்ரிசன் செல்லு, எங்கே தீவிரவாதிகளை வைக்குவாங்க அந்த ஜெயிலுன்றோம் இல்லைங்களா, அந்த இடம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரூமில் அம்மா, அப்பா, 6 பசங்க இந்த ரூமில் வாழ்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை. அப்பா போய் அந்த தூரத்தில் இருக்கிற இடத்துல கல் உடைச்சிட்டு இருந்தாங்க. அம்மா மற்ற வீட்டுங்களில் போய் துணி துவைச்சிட்டு, பெர்னடெட் அம்மா அவங்களும் சின்ன பிள்ளை, வெறும் 14 வயசு தான். ஆனால் ஹோட்டலில் போய் ஒரு சர்வராக, வெயிட்டராக வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில் அப்பா எழுந்து பார்க்குறாரு, அவங்க வீட்டில் விறகு இல்லை. அந்த காலத்தில் 18 கிபியில் இங்கே எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுங்களில் இருக்கிற மாதிரி எந்த சௌகரியமும் அவங்களுக்கு இருந்ததில்லை. அவங்க அவ்வளோ ஏழ்மையிலையும் அவங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது அப்பா விறகு இல்லை. அதனால அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீ வேறு யாரையாவது அனுப்பி விறகு எடுத்துகிட்டு வரேன். விறகு எதற்காக? சமையல் செய்ய. அப்புறம் அந்த இங்கே வந்து ரொம்ப குளிர், அந்த குளிரில் தன்னை உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக அதை கொளுத்தி வைக்குவாங்க. அதனால அம்மா 2வது பொண்ணு டானெட் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, டானெட் நீ உன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, சகோதரி யாரையாவது பக்கத்து வீட்டு பொள்ளியை கூப்பிட்டுட்டு நீ போய் விறகு எடுத்துகிட்டு வான்னுட்டு. பெர்னடெட் அம்மா அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க, இல்லை அம்மா நானும் போகிறேன் கூடன்னு. அம்மா அவங்கள அனுப்ப இஷ்டப்படலை. ஏன்னா பெர்னடெட் குழந்தையிலேருந்தே அவளுக்கு ஆஸ்துமா அட்டாக். எப்போவுமே ஆஸ்துமா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மூச்சு வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க அம்மா அவங்கள அனுப்புறதில்லைன்னுட்டு. ஆனால் அவங்க ரொம்ப சித்து பிடிக்கிறாங்க, இல்லைம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது என்ன அனுப்புங்க. அதனால அம்மா சொல்கிறாங்க, சரி அவங்களுக்கு அந்த கோட்டு போட்டு தலையில் ஒரு தொப்பி போட்டு ஒரு விறகுடைய ஸ்லிப்பர் அதை போட்டு நல்லா சூடாக அவங்க சொல்கிறாங்க, தண்ணியில் கால் போட வேண்டாம், பார்த்து போனிட்டு அவங்க தங்கச்சி கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பெர்னடெட், அவங்க தங்கச்சி டானெட், அவங்க பக்கத்து வீட்டுக்குள்ளே ஒன்று 3 பேரும் ஓடி வராங்க இங்கேருந்து. இப்படி இந்த ஆற்றை கடந்து அவங்க பழைய வீட்டை கடந்து ஓடி இந்த இடத்துக்கு வராங்க. இங்கே வந்தால் தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த
குவைக்கு முன்ன தண்ணி இருக்கு. இங்க வந்திருந்தோம், அந்த சின்ன 2 பசங்க, அவங்க தங்கச்சியும் இன்னொரு புள்ளியும் இந்த தண்ணியில காலை போடுறப்ப ரொம்ப சிலு சிலுன்னு இருக்கு. ஆன்னு கத்திட்டு அவங்க திறந்துட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்போ பெர்னடெட் அவங்க தங்கச்சிக்கு சொல்றாங்க, நீ கொஞ்சம் கல்லை போடு, நான் என் காலை அது மேலே வச்சு வரேன்னுட்டு. அப்போ அந்த சின்ன பிள்ளை சொல்றா, நாங்க எப்படி வந்தோம் அதே மாதிரி நீயும் வா நீட்டு ஓடி போயிடுறா. ஓடி போயிருந்து அப்போ பெர்னடெட் இங்க உட்காந்துட்டு அவளுடைய காலில் இருக்கிற ஷூஸை எடுத்துட்டு சாக்ஸை எடுத்துட்டு இருக்கான். எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு காத்து வருது. எல்லா பக்கத்துலயும் காத்து, சுத்தி பாக்குறா, காத்து வருது, ஆனா இலைங்க அசையவே இல்லை. அந்த ஒரு பயத்துல அவ அப்படியே பாக்குறா. பார்த்தா அங்க மாதா இருக்காங்க. ஆனா பெர்னடெட் மாதாவை கண்டுபிடிக்கல. யாரோ நேற்று பயந்துட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு ஒரு பயம் உள்ளத்துல இருந்து, என்ன இது ஒரு ஆவியா, இது என்ன இது ஒண்ணுமே தெரியாம அவ கையில் அவளுடைய பாக்கெட்ல இருந்து ரோஸ்ரே எடுக்கிறா. ரோஸ்ரே எடுத்து அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ என்ன ஆச்சு அவளுக்கு, வாங்க நம்ம இங்கேருந்து உள்ள போய் பார்ப்போம் 18 முறை எப்படி மாதா பெர்னடெட்டுக்கு தரிசனம் கொடுத்தாங்கன்னுட்டு. நன்றி. எதுக்கு பெர்னடெட் மாதாவை கண்டுபிடிக்கவில்லைன்னா நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல இந்த மாதிரி தான் மாதாவுடைய சுருவம் இருந்தது. எல்லார் வீட்லயும் எல்லா கோவிலையும் இந்த கோல்டன் கலர்ல இருக்கும். அதனால மாதாவை இப்போ குரோட்டோல பார்க்கும்போது மாதா வெள்ளை ஆடை அணிஞ்சிட்டு மத்தியத்துல ஒரு ப்ளூ இது இருக்கும். அதை பார்த்து அவளுக்கு பயம் வந்துட்டு தான் அந்த ரோஸ்ரே எடுக்கிறாங்க. ஆனா அவ இது வரைக்கும் புரியவே இல்லை இது யார் இதுன்னுட்டு. அப்போ என்ன ஆச்சு அவளுடைய வாழ்க்கையில, அப்படியே பார்க்கும்போது 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இது நடந்தது. மாதா அங்கே பார்க்குற மாதா தன்னுடைய ஜெபமாலை எடுத்து சிலுவை போடுறாங்க. அப்போ அதை பார்த்து பெர்னடெட்டும் சிலுவை போடுறான். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய குடும்பத்திலையும் இல்லை நம்ம சின்னதாக இருக்கும் போது நம்ம முதல் முறையாக கற்றுக்கிட்ட ஜெபம் எது? அருள் நிறைந்த மறையே இல்லை, பரலோகத்தில் இருக்கிற இல்லை, பிதா சுதன் பரிசுத்த ஆவி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆனால் இது வந்து ரொம்ப அழகான ஜபம். எல்லா ஜபத்திலையும் முக்கியமான ஜபம் எதுக்குன்னா, நம்ம இந்த பிதா சுதன் போடும்போது நம்மளே நம்ம கடவுள் ஒருவர், ஆனால் 3 ஆட்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நாம் நம்மை ஆசீர்வாதம் செய்கின்றோம். அப்போது கடவுள் நம்முடன் இருக்கின்றார். நாம் ஒன்றாக we are not alone. ஒண்டியா இல்லை, கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எப்படி சிலுவை படுறோம், அச்சிஸ்ட சிலுவை இப்படி இல்லையா, ஏதோ ஈய ஓட்டுற மாதிரியோ இல்லை மஸ்கிட்டோ ஓட்டுற மாதிரியோ நம்ம பக்தியோடு செய்யறதில்ல. நம்ம பக்தியோடு செய்யும் போது அதை கண்டுபிடிக்க முடியும், கடவுள் என்னுடன் இருக்கின்றார். பிதா சுதன் யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவி எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. நம்ம அவேர்னஸோட நம்ம பண்ணோம்னாக்கா கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்கும். கடவுள் நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் இந்த ஒரே ஒரு அச்சிஸ்ட சிலுவையினால நம்ம சக்தியை அனுபவிக்க முடியும். கொஞ்ச நேரம் பொறுத்து மாதா போயிட்டாங்க. இப்போ பெர்னடெட்க்கு ரொம்ப பயம் ஆகுது. ஐயோ, நான் யாரோ ஒரு பொண்ணை பார்த்தேன், அவங்க ஒரு பொண்ணுன்னு தான் சொல்றாங்க. இப்போ யார்கிட்ட சொல்றது, அங்க பாக்குறாங்க, யாருமே இல்லை. அப்புறம் அவங்க தங்கச்சியும் ஃப்ரெண்டும் வந்த பின்னாடி வெறுகு எடுத்துட்டு அவங்க வராங்க. வந்து திட்டுறாங்க, நீ நல்லா இங்கேயே உட்காந்துட்டியா பாரு, நாங்கள் எவ்வளோ வெறும் எடுத்துட்டு வந்திருக்கோம், வா தூக்கிட்டு போ. சரி, அதை தூக்கிட்டு போகும்போது பெர்னடெட் கேட்குறா, நீ அங்கே ஏதாவது பார்த்தியா? அப்போ அவங்க தங்கச்சி சொல்கிறா, இல்லை நான் எதுவும் பார்க்கல, நீ தான் சோம்பேறி வான்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் திரும்ப பெர்னடெட் கேட்குறான், அந்த குகையில் ஏதாவது நீ பார்த்தியா, யாரையாவது பார்த்தியா? அப்போ தங்கச்சி வந்துட்டு அவள் கேட்குறா, நீ என்னத்தை பார்த்த, நீ யாரையாவது பார்த்தியா? இல்லை அவள் பயந்துட்டு இல்லைன்றா. அதே பிடிச்சிட்டு அவள் தங்கச்சி கேட்குறா, சொல்லு நீ என்ன பார்த்தாங்க? அப்போ பெர்னடெட் சொல்கிறா, நான் ஒரு அழகான அம்மாவை பார்த்தேன், ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க காலில் மஞ்சள் ரோசா பூ இருந்தது. ஆனால் அம்மாவுக்கு சொல்லாது, யாருக்கும் சொல்லாது. அவள் தங்கச்சி சொல்கிறா, சரி நான் சொல்கிறதில்ல, வா போகலான்னு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க தங்கச்சி அம்மா கிட்ட போகிறா வரா. ஏன்னா சின்ன பிள்ளைங்க எந்த ஒரு சீக்ரெட் சொன்னாலும் மனசில் வைக்க மாட்டாங்க. சாயந்தரம் ஆனவுடன் உடனே அவங்க அம்மாவுக்கு சொல்கிறா, அம்மா பெர்னடெட் அங்கே எதையோ பார்த்தா. என்னது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க அம்மா பெர்னடெட்டை கேட்குறாங்க, பெர்னடெட் என்ன பார்த்தாங்க? அம்மா நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க காலில் அம்மா குச்சி எடுத்து அடிச்சிட்டு சொல்கிறாங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லாது. எதுக்கு? அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு தனிமையான இடம், லூட்ஸ்ன்றது ஒரு காடு மாதிரி. அதனால அவங்க அம்மா நினைக்கிறாங்க, யாரோ இறந்த ஆவி திரும்பி வந்திருக்கோம், இல்லாட்டி யாராவது பிசாசை பார்த்துருக்கோம், இந்த ஒரு பயத்தினால நீ யாருக்கும் சொல்லாது. முதலே அவங்க ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, மற்றவங்க வீட்டில் வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ யாரையோ பேயை பார்த்துட்டு வந்தா இல்லை ஆவி வந்துட்டு இருக்குனாக்கா யாரும் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பயத்தினால அவங்க அம்மா நீ வெளியே போகாத. பெர்னடெட் ரொம்ப ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல். அவங்க அம்மா அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவள் வீட்டிலே இருக்கான். ஆனால் அவங்க கூட போன ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு உள்ள போயிருந்தால அவள் போய் அவங்க சின்ன ஃப்ரெண்டுங்களெல்லாம் சொல்லிடுறா, பெர்னடெட் அங்கே எதையோ பார்த்தா, அந்த குகையில் ஒரு பொண்ணை பார்த்துருக்குறா. அவங்க 2 நாள் பொறுத்து, அதாவது 14ஆம் தேதி, இங்கே 11ஆம் தேதி முதல் சந்திப்பு, 2வது சந்திப்பு 14, 3 நாள் பொறுத்து வரும்போது இந்த சின்ன பிள்ளைங்க பெர்னடெட்டை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் அங்கே கோயிலில் நம்ம உள்ளே போகும்போது தீர்த்த வச்சிருப்பாங்க. எதுக்கு? நம்மளே நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ளே போவோம். அதே மாதிரி அந்த தண்ணியை இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்துட்டு பெர்னடெட்டை இதே எடுத்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, பெர்னடெட் அந்த பொண்ணு திரும்ப வந்தால் இந்த தண்ணி அவன் மேலே தெளிச்சிட்டு சொல்லு, நீ கடவுளிலிருந்து வந்தினாக்கா நீ இங்கே இரு, நீ பேயினாக்கா இங்கேருந்து விட்டு போயிடுன்னுட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்க. அம்மா வராங்க. வரும்போது பெர்னடெட் அந்த தண்ணி எடுத்து அவங்க மேலே தெளிக்கிறான். தெளிச்சிட்டே இருக்கா. மாதா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. ஒன்றும் பேசவே இல்லை, சிரிச்சிட்டு போயாச்சு. 2வது சந்தேஷம் காட்சியில் மாதா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா,
இன்னைக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நம்ம முகத்தை ஒம்புன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லாம் தெரியணும் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்ல, மாதா சிரிக்க சொல்றாங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஸ்மைல் த ஹோல் வேர்ல்ட் வில் ஸ்மைல் வித் யூ அண்ட் வென் யூ கிரை யூ வில் கிரை அலோன். உண்மைதான் இல்லைங்களா? சிரிச்சா எல்லாருமே சிரிப்பாங்க, அழுந்தா நம்ம ஒண்டி தான் அழுவோம், அழுன்னா இருக்கும். அப்ப நம்மள எவ்வளவுதான் அன்பு செய்தாலும் நோவு வரும்போது, கஷ்டம் வரும்போது, இல்ல எனக்குன்னு கால் வலி வந்தா வயிற்று வலி வந்தா நான் தான் அதை அனுபவிக்கணும். அம்மா அப்பா என் கூட சேர்ந்து அழ மாட்டாங்க. அதனால வாழ்க்கை என்பது கஷ்டம் துன்பம் எல்லாமே வரும். ஆனா கடவுளுடைய பக்தி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே சந்தோஷத்தோட ஏற்றுக்கிட்டா கடவுள் நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுப்பாங்க. அதுதான் ரெண்டாவது. அதுதான் அந்த தீர்த்தோன்றது என்ன, ஈஸ்டர் ஆயிட்ட பின்னாடி ஃபாதருங்க நம்ம வீட்டை வந்து ஆசீர்வதிக்கிறாங்க, பிளஸ் பண்றது, அதுதான் சுத்தம் பண்றது. மாதா எப்பவுமே சுத்தமானங்க மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சந்தோஷம் வந்து எல்லா பக்கத்துல இருக்கிறவங்க ஜனங்களுக்கெல்லாம் தெரியுது. பெர்னடெட் யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஜனங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, இவ யாராவது ஆவியை பார்த்துட்டு வந்திருக்காளா எப்படின்னுட்டு. ஆனா அவங்க சித்தி உன் மேல விசுவாசம் வச்சு, இல்ல இந்த பிள்ளை எதையோ ஒன்று பார்த்துருக்கு, நான் கூட போறேன்னுட்டு 3 நாள் பொறுத்து திரும்ப 14ஆம் தேதி, இப்போ 18ஆம் தேதி 3வது முறையா அம்மா திரும்பி அவங்க சித்தி கூப்பிட்டுட்டு வராங்க. இந்த முறை பெர்னடெட் ரொம்ப உஷாராயிட்டு கூடவே ஒரு பேப்பரையும் பெண்ணும் எடுத்துட்டு வரா. ஏன்னா ஜனங்க வேற வேற பேர் சொல்றாங்க, அந்த பொண்ணு ஒண்ணு இறந்துருச்சு, அந்த பொண்ணு வந்திருப்பாளா இந்த பொண்ணு. அதனால உங்களுடைய மாதாவுடைய பேரை இல்ல இந்த பொண்ணு காட்சி கொடுக்கறது யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் எடுத்துட்டு வராங்க. அப்போ காத்துட்டு இருக்காங்க, மாதா வராங்க. அப்போ பெர்னடெட் சொல்றா, உங்களுடைய பேர் எழுதுங்க. மாதா சொல்றாங்க, என்னுடைய பேர் எழுதுறது வேண்டாம், நான் உங்ககிட்ட என்னென்ன சொல்றேனோ அது எழுதுறதோ வேண்டாம். ஆனா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு ஒரு கேட்கிறேன், நீ இங்க 15 முறை வரணும், இதே இடத்துக்கு 15 முறை நீ வருவியா? பெர்னடெட் சொல்றா, வருவேன். அவளுக்கு புரியல யாரு என்ன கேட்கறாங்கன்னு தெரியாம இருந்தாலும் ஆமா நான் வரேன்னுட்டு அவ மாதா சொல்றாங்க. அப்ப மாதா சொல்றாங்க, நான் உனக்கு இந்த உலகத்துல வாழும்போது எந்த ஒரு சந்தோஷமும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஆனா அடுத்த உலகத்துல, இந்த உலகத்துல உனக்கு எதுவுமே என்னுடைய மூலமா உனக்கு எதுவும் கிடைக்காது. பெர்னடெட் சரி ஆமா நான் ரெடியா இருக்கேன்னு தண்ணியை தான் மாதாவுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியத்துல 4வது 5 6 இதே மாதிரி மாதா வரும்போது அவ பேரை கேட்கறா. ஆனா மாதா சொல்றது 2 பேரும் சேர்ந்து ஜெபமாலை செய்யறாங்க. மாதாவும் ஜெபமாலை செய்யறாங்க, பெர்னடெட்டும் மாதா கூட சேர்ந்து ஜெபமாலை செய்யறாங்க. எந்த குடும்ப ஜெபமாலை ஒற்றுமையா சேர்ந்து செய்யறாங்களோ அந்த குடும்பத்துல சமாதானமும் அமைதியும் என்றும் நிலைத்திருக்கும். 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 8ஆம் முறையாக மாதா காட்சி கொடுக்கும்போது மாதா சொல்றாங்க பெர்னடெட்டுக்கு, நீ நிலத்தை முத்தம் செய்து பாவத்துக்காக மன்னிப்பு கேளு. அவ அந்த பூமியை முத்தம் செய்து உலகத்துக்காக மன்னிப்பு வாங்க. மாதா இன்றும் நம்ம கூட கேட்கறது அதுதான், நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் பாவ மன்னிப்பு வாங்கணும். அதான் பெனன்ஸ்ல 3 முறை சொல்றாங்க, பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு. 25ஆம் தேதி அடுத்த நாள் வரும்போது மாதா சொல்றாங்க, நீ போய் கழுவிட்டு அந்த தண்ணியை குடி. அவ ஓடி போறா, அந்த தண்ணி அந்த போட்டோல பார்த்து இல்லைங்களா, மதியத்துல எதிர்க்க ஓடிட்டு இருக்கு அந்த தண்ணியில கழுவுறதுக்கு. அப்ப மாதா சொல்றாங்க, அங்க இல்ல கெபிக்கு உள்ள போ. அப்பதான் அவ அந்த கெபி உள்ள போறா. உள்ள போனா இடம் எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு, வெறும் புல்லு விளைஞ்சிருக்கு, தண்ணி எங்கேயுமே இல்லை. தேடி தேடி பாக்குறா, எங்கேயும் தண்ணி இல்லை. அப்போ மாதா சொன்னாங்க, நோண்ட சொன்னாங்க, பள்ளத்தை நோண்ட சொல்றா. நோண்டு பின்னாடி அங்கிருந்து ஊற்று வந்தது. அந்த ஊற்றை எடுத்து அவ கழுவும் போது அந்த ஊற்றுல வந்த தண்ணி எல்லாம் கலங்கி இருந்தது, மண்ணெல்லாம் கலங்கிட்டு அவ எடுத்து கழுவும் போது ஜனங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு, அதுதான் இந்த தண்ணியில கழுவுறா. ஆனா பெர்னடெட் மாதா என்னென்ன சொன்னாங்க எல்லாத்தையும் அவ கீழ்ப்பழுதோட செய்யறா. அவ ஒரு வார்த்தையும் கேட்கல, எதுக்கு நான் செய்யணும்னுட்டு அந்த தண்ணியை எடுத்து கழுவிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறான். அன்பு மக்களே, இன்றும் லூட்ஸ்ல இந்த தண்ணி தான் முக்கியமானது. ஆயிரக்கணக்கான ஜனங்க வருஷம் முழுத வராங்க. நிறைய பேர் மாதாவுடைய அருள் அனுபவிச்சிருக்காங்க இந்த தண்ணி மூலம். அப்புறம் அந்த கழுவுறது என்ன, நம்மளுடைய ஞானஸ்தானம் மூலியமாக நம்ம ஒரு புது வாழ்வு பெற்றிருக்கோம். கடவுளை நம்மளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்காரு. அந்த ஒரு கடவுளின் பிள்ளை என்ற ஒரு உருக்கத்தோடு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பவுமே வாழணும். எப்பவுமே நம்முடைய மனசுல இருக்கணும், நான் கடவுளுடைய பிள்ளை. அப்போ கடவுள் என்றுமே நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன மக்களே, காணொளி எப்படி போய்கிட்டு இருக்குது? நிறைய விடயங்களை நம்முடைய அருட்சகோதரி பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை நிறைய காரியங்கள் அதில் தொட்டது. சின்ன சின்ன ஜெபங்கள்ல இருந்து, அம்மா மரியா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்து, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல இருந்து நிறைய காரியங்கள் என்னை தொட்டது. உங்களை ஏதாவது தொட்டு கொண்டு இருக்கிறதா? அப்படி தொட்ட விடயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஜெப கருத்துகள் இன்னும் இருந்தாலும் நீங்க கீழே பதிவு செய்யுங்க. நம்முடைய அருட்சகோதரி கிறிஸ்டி அவர்கள் உங்களுக்காக இந்த ஜெபங்களை லூர்து அன்னை திருத்தலத்தில் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து பணி செய்து நமக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீர்கள். மேலும் இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு புதிய விடயமாக இருக்கும். உங்கள் மூலமாக அன்னை மரியாவை குறித்து, இந்த அன்னை மரியா பக்தியை குறித்து நம்ம பரப்புவதில் மகிழ்ச்சி கொண்டு பெருமை கொண்டு இதை நீங்கள் பரப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காணொலிக்கு முதல் முறையாக இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய சிஸ்டருக்கு மீண்டும் ஒரு தேங்க்ஸ். நம்ம தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம். மார்ச் 2ஆம் தேதி 13வது முறையா மாதா காட்சி கொடுக்கும் போது இங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, சொல்றாங்க பெர்னடெட்க்கு, நீ போய் அங்க இருக்கிற
ஃபாதர் தான் சொல்வீங்களா? ஃபாதருக்கு போய் சொல்லு, இங்க ஒரு சின்ன கோயில் கட்டி மெழுகுவர்த்தி எடுத்து வர சொல்லு, சுற்று பிரகாரம் வர சொல்லுன்னுட்டு. அவ ஓடி போய் இதே கேட் அப்ப இருந்தப்ப அந்த கதவுடைய இதே கதவு தான் போய் ஃபாதருடைய கதவை தட்டும் போது அவர் வராரு. அவருக்கு முதலே கோபம். இந்த காட்சி 3வது காட்சிக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு பெர்னடெட்டை கூப்பிட்டு, நீ அங்க போகாத, ஜனங்கள்லாம் உன் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் உன்னுடைய கனவு, இதெல்லாம் உண்மை இல்லை, நீ போக வேண்டான்ற நிறைய முறை அவளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ போய் அவ கதவு தட்டும்போது கோபமா அவர் கதவை திறக்கிறாரு. ஆனா இவ தைரியத்தோட போய் அங்க சொல்றான், அந்த அந்த அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, ஒரு சின்ன கோயில் கட்டி மெழுகுவர்த்தியை எடுத்து சுட்டு பிரகாரம் வர சொன்னாங்க, அவங்க பேர் என்ன எனக்கு தெரியாது, போய் கேளு. 3 சவால் கொடுக்குறாரு அவரு. முதலாவது போய் அவங்களுடைய பேர் என்னன்னு கேளு. 2வது இந்த இடத்துல வந்து பூவு, ரோஜா பூ வர சொல்லு. 3வது காசு கொடுக்க சொல்லு, நான் கட்டுறேன். ஏன்னா ஃபாதர் கிட்ட காசு இல்லை. ஒரு இலக்காரமா அவங்கள பேசி அமைச்சிடுறாங்க. இருந்தாலும் பெர்னடெட் அம்மா கோவப்படாம அங்கிருந்து போயிடுறாங்க. திரும்பி மாதா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஆனா 16வது முறை 25ஆம் தேதி மார்ச் மாதம், கண்டிப்பா நீங்க ஞாபகத்துக்கு வரும். 25ஆம் தேதி என்ன திருநாள்? அனன்சேஷன். மாதா கர்ப்பமான நாள் இல்லைங்களா? 25 மாதாவுக்கு சந்திச்ச நாள் அனன்சேஷன் சொல்லுவாங்க. அன்னைக்கு வரும்போது வந்து அங்க நிறைய இப்போ இந்த நேரத்துல என்னாச்சு, ஜனங்களும் வர தொடங்கிட்டாங்க. அவ கூட யார் இங்க இந்த பிள்ளைக்கு காட்சி கொடுக்குறது, இது மாதாவா இல்ல வேற யாராவது பொண்ணா, இறந்த பொண்ணு வந்திருக்காளா? கொஞ்சம் பேர் கியூரியாசிட்டியோட வராங்க, கொஞ்சம் பேர் உண்மையா பக்தியோட வராங்க. ஏன்னா அவ்வளவு பக்தியா ஜோமால செய்துட்டு இருக்கா. அப்போ இங்க 25ஆம் தேதி வந்து நிக்கும் போது மாதா அவ கேட்கறதுக்கு முன்னே மாதா சொல்றாங்க, நான் தான் அமலோற்பவ மாதா, ஐ ஆம் தி இம்மாக்குலேட் கன்செப்ஷன். அதை கேட்ட உடனே பெர்னடெட் அங்கிருந்து ஓடி போறா. அவளால ஞாபக சக்தி இல்லை, அவ ஸ்கூலுக்கு போனதில்லை, எழுத முடியாது, மற்றவங்க சொல்லவும் முடியல அவளால. அதனால அதை சொல்லிட்டே போறா, வழியெல்லாம் சொல்லிட்டே, நான் அமலோற்பவ மாதா, நான் அமலோற்பவ, ஐ ஆம் தி இம்மாக்குலேட் கன்செப்ஷன், ஐ ஆம் தி இம்மாக்குலேட் கன்செப்ஷன் சொல்லிட்டு ஓடி 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 போய் திரும்பி போய் ஃபாதருடைய கதவை தட்டுறா. கோமா ஃபாதர் திறக்கும் போது அவ சொல்றா, ஐ ஆம் தி இம்மாக்குலேட் கன்செப்ஷன், நான் அற்புத மாதா, அமலோற்பவ மாதா, நான் அமலோற்பவ மாதா. ஃபாதருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. நீ என்ன சொல்ற, உனக்கு தெரியுதா, அதோடைய அர்த்தம் தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. அப்ப யாருக்கு உனக்கு சொன்னா? அந்த புள்ள, அந்த அம்மா சொன்னாங்க. முதல் முறையா, எப்பவுமே அவர் துரத்திட்டு இருந்தவர் முதல் முறையா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது ஃபாதருடைய வீட்டு உள்ள கூப்பிட்டுட்டு உட்கார வச்சு கேட்கிறாரு, யாரு என்ன சொன்னாங்க? அப்ப சொல்றா, இல்ல இத்தனை முறை எனக்கு காட்சி அளித்த அந்த புள்ளதான் எனக்கு சொன்னாங்க இம்மாக்குலேட் கன்செப்ஷன். எதுக்கு ஃபாதர் முதல் முறையா எடுத்துக்கிறாரு இந்த புள்ளையே? ஏன்னா இந்த டாக்மா வேட்டிக்கன்ல 1854 இந்த டாக்மா ரோம்ல வேட்டிக்கன்ல போப்பாண்டவர் கொடுத்தாரு. இது வெறும் ஃபாதரு, கார்டினல், பிஷப் வெறும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வில்லேஜ் ஜனங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம ஃபாதர்களுக்குள்ளவே ஒரு குழப்பம், உண்மையா மாதா அமலோற்பவ மாதாவா எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம பைபிளை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுது, மாதா ரொம்ப அருமையானவங்க, சுத்தமானவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்தவங்க, ரொம்ப அமைதியானவங்க, வேற வேற விதமா நம்ம ஃபுல் பைபிள்ல பாக்குறோம். ஆனா எங்கேயுமே அமலோற்பவ மாதான்ற ஒரு வார்த்தை இருந்ததில்லை. அதனால ஜனங்களுக்கு இதை வந்து ஏத்துக்க அவங்க தயாரா இல்லாம கார்டினல்ஸ், பிஷப்குள்ளேயே ஒரு குழப்பமா இருந்தது. ஆனா அதனால இங்க மாதா வந்திருக்காங்க சொல்றதுக்கு, எதுக்கு நீங்க வீண் வம்பு உங்களுக்குள்ள, நான் உண்மையாவே அமலோற்பவ மாதா, கடவுள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நானுன்னு இங்க மாதா சொல்றாரு. அதனால முதல் முறையா ஃபாதர் என்னன்றாரு, இது யாருக்குமே தெரியாத இந்த ஒரு இடத்துல, இந்த படிக்காத ஒன்னும் தெரியாத புரியாத இந்த ஏழ்மையான பொண்ணுக்கு மாதா எப்படி காட்சி அளித்தாரு. அதனால்தான் அவர் முதல் முறையா நம்புறாரு. அப்புறம் பிஷப்க்கு சொல்றாங்க, இங்க இருந்த பிஷப் லாரன்ஸ்ன்னுட்டு அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு மாதா காட்சி எடுத்தாங்க, அவங்க அமலோற்பவ மாதா. பிஷப்பு இந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்கறாங்க, அது எப்படி இவ்வளோ ஜனங்க படிச்சவங்க இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ட், கிளவர், எல்லாமே தெரிஞ்ச அறிவாளிங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு மாதா உன்னை தேர்ந்தெடுக்கணும்? நீ ரொம்ப ஏழை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, எது சொன்னாலும் உனக்கு ஞாபகமும் இல்லை, உன்னை எப்படி மாதா தேர்ந்தெடுப்பாங்க? அப்ப பெர்னடெட் சொல்றாங்க, என்னோட இன்னும் ஏழ்மையா யாராவது இருந்தா, இல்ல படிக்க தெரியாத இக்னோரண்ட்ன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாராவது இருந்தா மாதா அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. பாருங்க, மாதா ஏழ்மையை பற்றி இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சுத்தமான உள்ளத்தோட பெர்னடெட் மாதா சொன்ன எல்லா காரியத்தையும் செய்தாங்க. அதனால மாதா அவங்க அவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காங்க. ஆனா இது மத்தியத்துல என்ன ஆச்சு? மாதா காட்சி எடுத்தாங்க, இங்க பேப்பர் இருக்குங்க, 1858 இது பேப்பர். காட்சி எடுத்த நேரத்துல என்னன்னா நடந்தது அதெல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு, உங்களுக்கு பிரெஞ்சு தெரிஞ்சா நீங்க படிக்கலாம். ஓகே, இப்போ அது வந்து 17வது முறை காட்சி கொடுக்கும்போது, இப்போ இங்க இருக்கிறது வந்து ஒரு மேயர் என்றவர் தான் முக்கியமானவர் இங்க இருக்கிற இடத்துக்கு. எப்படி நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா, அந்த முக்கியமந்திரி இருக்காங்களா, அந்த மாதிரி இங்க மேயர். இந்த மேயர் தெரிஞ்சிருந்தா அவர் சொல்றாரு, இல்ல இந்த பொண்ணுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு, இல்ல அது ஒரு மென்டல், அதனால ஒரு டாக்டர் அனுப்புறாரு, நீ போய் அதை செக்அப் பண்ணு, அது ப்ரேயர் பண்ற நேரத்துல, ஜபிக்கிற நேரத்துல நீங்க அதை கவனிக்கவங்க, என்ன அது இந்த பிள்ளைக்குன்னு வந்து இந்த டாக்டர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பிள்ளை கேண்டில் எடுத்து பிடிச்சிட்டு மெழுகுவத்தி பிடிச்சிட்டு ஜப செய்துட்டே இருக்கான். அந்த மெழுகுவத்தி அவ கையில இறக்கிது.
2 கையுமே எரிஞ்சிட்டு இருக்கு. ஜனங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, போயிடுச்சு, அவ்வளவுதான், அவளுடைய கை எரிஞ்சு போச்சுன்னுட்டு. ஆனா 45 நிமிஷம் அவ ஜெபிச்சுட்டு பின்னாடி கையை திறந்து பார்க்கும்போது அவங்க கையில ஒண்ணுமே ஆகல. எரிஞ்சது ஜனங்க பார்த்தாங்க. ஆனா மாதாவுடைய முதல் அற்புதம் அவங்க கையில ஒண்ணுமே ஆகல. அந்த டாக்டர் செக்அப் பண்ணி எல்லாமே பரிசோதனை பண்ணிட்டு அவர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. பெர்னடெட் பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இன்டெலெக்சுவலி எல்லா விதத்திலுமே அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லை, தலையிலும் நோவு இல்லை, அவங்க மென்டலும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்கன்னு. இப்போ மேற்கு ஒரு பயம், ஜனங்க நிறைய, இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது மாதா இங்க காட்சி கொடுத்திருந்து. நிறைய ஜனங்க அந்த மலையை தொடும்போது, அந்த தண்ணியை குடிக்கும்போது நிறைய ஜனங்களுக்கு குணமாயிடுச்சு. அந்த செய்தி மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த மேயர் என்ன பண்றாரு, இல்ல இது எங்களுடைய சொத்துன்னுட்டு இந்த இடத்த பிளாக் பண்ணிடுறாரு. கட்டையை அவங்க ஜனங்களை அமைச்சு இங்க யாரும் வரக்கூடாது, பெர்னடெட் ஆர்டர் கொடுக்குறாரு, நீங்க வரவே கூடாது. இருந்தாலும் பெர்னடெட் அடுத்த முறையும் வந்து அங்கேயே தூரத்துல இருந்து, இப்ப இந்த பக்கம் இல்ல, நீங்க அந்த போட்டோல பாக்குறீங்க, பின்னாடியில இருந்து நின்று அவ ஜபிக்கிறா, மாதா வராங்க அங்கிருந்து. அதுதான் லாஸ்ட் 16ஆம் தேதி ஜூலை மாசம், அது கார்மல் அம்மாவுடைய திருவிழா அன்னைக்குதான் கடைசி. 11ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துல இருந்து 16ஆம் தேதி ஜூலை மாதம் வரை 18 முறை மாதா காட்சி அளித்தார்கள். அதுக்கப்புறம் பிஷப் கூப்பிட்டு அவங்கள நிறைய முறை ஃபாதர் மோஸ், தியாலஜின்ஸ், டாக்டருங்க நிறைய பேர் அவங்கள பரிசோதிச்சுட்டு கடைசியா 4 வருஷம் பொறுத்து 1862ல பிஷப், இவர்தான் பிஷப், அவர் சொன்னாரு, ஆமா இங்க காட்சி எடுத்து வேற யாரும் இல்ல, இது மாதா தான், அவங்கதான் அமலோற்பவ மாதா. அந்த மேயர் அவர் எழுதியிருக்கிற கையில எழுதின எல்லா ரெக்கார்டும் இங்க இருக்கு. நான் சொல்றது எல்லாமே இதுல இருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இது முடிஞ்ச பின்னாடி நிறைய ஜனங்க வர தொடங்கினாங்க. நிறைய பேர் அவங்கள தொட்டு அவங்ககிட்ட ஜெப செய்யவோ, அவங்க ரோஸ் டே பிளஸ் பண்ணவோ சொன்னாங்க. அப்போ பெர்னடெட் சொன்னா, இல்ல நான் வந்து உங்க மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு, மாதா எனக்கு காட்சி அளித்தாங்க, என்னுடைய நான் ஒன்றும் செய்யல இதுல, அதனால அவ எல்லாரும் முன்னே இருக்க முடியல, she didn't want to be in public, எல்லாரும் கூட சேர்ந்து இருக்க இஷ்டம் இல்லை, ஏன்னா ஜனங்க எல்லாம் இவளே ஒரு அச்சிஸ்ட மாதிரி பார்க்க செய்தாங்க. அதனால அவ தனியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்ய தொடங்கினா. வெறும் 14 வயசு அவளுக்கு. அதனால அவ ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தா, இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கூட வேலை செய்ய சிஸ்டருங்க கூட, சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டின்ற சிஸ்டர்ஸ் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் 8 வருஷம் வேலை செய்தான். அப்புறம் பிஷப் கேட்டாரு, நீ என்ன பண்ற, இப்போ படிக்கவும் முடியாது, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல உன்னுடைய ஆசை என்ன? அப்புறம் பெர்னடெட் சொன்னா, இல்ல நான் சிஸ்டர் ஆனோம், கன்னியாஸ்திரி ஆனோன்னு ஆசைப்படுறேன்னுட்டு. அதனால அவ அதே கான்வென்ட்ல செய்து சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டில ஜாயின் ஆனா. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெர்னடெட் சிஸ்டர் ஆகி கூட அவங்க கூட இருந்த கன்னியாஸ்திரிங்கெல்லாம் அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா இவங்களுக்கு அடிக்கடி இந்த ஆஸ்துமா நோவு வரும். அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, இங்க பாரு மத்தவங்க எல்லாருக்கும் நோவு நல்லா ஆகுது, எதுக்கு உனக்கு நல்லா இல்ல, நீயும் கேளு, மாதா கிட்ட கேளு, உன்னை நல்லா ஆக சொல்லி. ஆனா பெர்னடெட் எப்பவுமே மத்தவங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணாங்க, தனக்காக அவங்க எப்பவுமே மாதா கிட்ட என்னுடைய எனக்கு நல்ல உடல் நலம் கொடுங்க, ஏன்னா நான் என்னுடைய ஆஸ்துமா நல்லா ஆயிடணும்னு எப்பவுமே அவங்க ப்ரேயர் பண்ணல, மத்தவங்களுக்காகவே ப்ரேயர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வெறும் 35 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இறப்பு அவங்களுடைய கடைசியல்ல, இருந்து அவங்களை அடக்கம் செய்தாச்சு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு செய்யற மாதிரி அல்ல, சாதாரண அடக்கம் தான் ஆச்சு. எனக்கு இவங்க ஒன்றும் பெரியவங்க இல்ல, மத சுப்பீரியரா யார் பெரியவங்க ஜெனரல் அந்த மாதிரி சாதாரண ஒரு கன்னியாஸ்திரி, சாதாரண அடக்கம் செய்து எல்லாருமே மறந்து போயாச்சு. இங்கேயும் மறந்தாச்சு, லூட்ஸ்லயும் பெர்னடெட் மறந்தாச்சு, அவங்க நெவர் என்ற பாரிஸ் பக்கத்துல இருக்கு, அங்கேயும் ஜனங்க மறந்தாச்சு. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபாதர் பிஷப்க்கு தொடர்ந்து, இவங்களுடைய சரீரம் என்ன ஆயிருக்கும், இவங்க இவ்வளவு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்களே நிட்டு அந்த கல்லறையை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய கல்லறை அப்படியே இருந்தது. அழகாத உடம்பு, அது திரும்பி மண்ணுல மூடியாச்சு. மூடிட்டு பாக்குறதுக்கு உண்மையா இந்த சரீரம் அப்படியே இருக்குமான்னுட்டு திரும்பி 10 வருஷம் பொறுத்து திரும்பி திறக்கும் போது அவங்க சரீரம் அழியவே இல்லை, அப்படியே இருக்கு. இன்னைக்கும் நம்ம அங்க போனோம்னாக்கா அவங்களுடைய சரீரம் இப்படிதான் இருக்கு. அவங்களுடைய உடம்பு அழியாத உடம்பை பெற்ற பெர்னடெட் அம்மா. இது கொஞ்சம் காமிங்க, அவங்க உபயோகம் செய்த இது அவங்க கையில போட்டு ஃபாதருடைய இதுல சைட்ஸ்ல இருக்கு இல்லையா, இது அந்த காலத்து ஃபாதருங்க போடுற ட்ரெஸ், இதுல அவங்க செய்திருந்தது சைட்ல போட்டுருக்கிற எம்ப்ராய்டரி அவங்களே செய்திருந்து, இங்க இருக்கிற இந்த ஜப புஸ்தகம் அவங்க உபயோகம் செய்திருந்து. அவங்களுக்கு சின்ன மாதிரி, அவங்க ரொம்ப சின்னவங்க, உள்ளமா என்ன மாதிரியே இருப்பாங்க, அவங்களுடைய கால் இது அவங்க. அதுக்கப்புறம் அவங்க படிக்க பிஷப் அவங்கள சொன்னாங்க, நீ எழுத படிக்க கத்துட்டு மாதா சொன்ன எல்லாத்தையுமே நீ எழுதணும்னுட்டு. அதனால அவங்க எழுத கத்துன பின்னாடி வீட்டுக்கு அவங்க தம்பிக்கு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க 10 பிள்ளைங்க, ஆனா 6 பேரு சின்ன வயசுல இருந்தாச்சு, வேற 4 பேர் தான் கடைசி வரைக்கும் இருந்தவங்க. இது அவங்களுடைய உடுப்பு, முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் அப்போ அது போட்டிருந்து. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் போது 1864 முதல் முறையா குரோட்டோ பிளஸ் பண்றப்போ அவங்க வந்திருந்தாங்க. நீங்க பாக்குறீங்க பெர்னடெட் இங்க இருக்காங்க. அதுதான். அதுக்கப்புறம் அவங்க பாரிஸ் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு நீங்க லூட்ஸ் வரவே இல்லை, நீ வரலாமே. அப்போ அவங்க சொன்னது, நான் தினமும் அந்த குரோட்டோக்கு போறேன். எப்படி நம்ம உடம்போட அங்க இருக்க முடியாது, ஆனா ஆத்மாவோட நம்ம மாதாவிட்ட ஜெபம் பண்ணலாம். இப்போ கூட நம்ம எங்க இருந்தாலும், நம்ம வீட்லயோ தமிழ்நாட்டிலயோ எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டுல இருந்தே நம்ம ஜெபிக்கும் போது மாதா நம்ம கூட இருக்காங்க, நம்மள இயேசுவோட எடுத்துட்டு போவாங்க.